மோஸ்ட் பீப்புள் பிஸ்னஸில் சக்சீடே ஆக மாட்டாங்க. இது ஒரு ஒப்பீனியன் இல்லை, இது ஒரு ஃபேக்ட். நீங்கள் வேணால் சுற்றி இருக்க 99% ஆஃப் த பீப்புளை பாருங்கள். எல்லாருக்குமே ரிச் ஆகணும், ஃப்ரீடம் வேணும், மணி வேணும். ஆனால் ஒன்லி 1% பீப்புளால் மட்டும் தான் அதை அச்சீவ் பண்ண முடியுது. ஒய்? It is not because they are smart enough. It is not because they don't have money. It is because they fail into the same trap over and over again. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வெளியே போகலாம், இல்லனா நீங்களும் அந்த ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கலாம். இந்த வீடியோல ஏன் 99% ஆஃப் த பீப்புள் பிசினஸ்ல சக்சீட் ஆக மாட்டாங்க, ஒன்லி 1% ஆஃப் த பீப்புள் சக்சீட் ஆகறாங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட காசு இல்ல, கனெக்ஷன்ஸ் இல்ல, ஒரு நல்ல ஐடியா இல்ல, அதனால தான் நான் பிசினஸ்ல சக்சீடே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே தப்பு. The real reason என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இல்லை இந்த கேம்ல சர்வைவ் ஆகிறதுக்கு. பிசினஸ்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் தான். அதுல ஸ்ட்ராங்கா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகிடலாம், வீக்கா இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் லக்கி. உங்களுக்கு எவ்வளவுதான் லாசஸ், செல்ஃப் டவுட்ஸ், பிரச்சனை இருந்தாலும் நீங்க திருப்பி எந்திரிச்சு வரணும். அந்த ப்ரெஷரை உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கணும். நீங்க உங்ககிட்ட காசு இல்லை, அதனால தான் ஃபெயிலியர் ஆகிறேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க திங்ஸ் எல்லாம் ஹார்ட் ஆகும் போது கிவ் அப் பண்றதுனால மட்டும் தான் ஃபெயிலியரே ஆகுறீங்க. அண்ட் மோஸ்ட் பீப்புள் அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே குவிட் பண்ணிடுவாங்க, என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட காசு இல்லை, ஒரு நல்ல ஐடியா இல்லை, இல்லைனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அது மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஒரு 4 காமனான ட்ராப்ஸ் இருக்கு, அதனால தான் உங்களால் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம். நீங்கள் நான் அடுத்த மாதம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை 6 மாதம் கழிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் இப்போ காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாமல் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லி தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கனால தான் உங்களால் இன்னும் வரைக்கும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போனா நீங்கள் எக்ஸ்கியூசஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களால் இன்னைக்கு கூட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன கேட்டிங்கன்னா, there is no perfect time to start now. அதுக்கப்புறமா என்னவா இருந்தாலும் யோசிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் பிசினஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்க எல்லா காசும் நான் லாஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு ஃபெயிலியர் ஆகிடுறீங்க. நீங்க நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணியே ஃபெயிலியர் ஆகிடுறீங்க. ஆனா ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்க பீப்புள் அவங்க ஃபெயிலியர் ஆன திங்ஸ்ல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி சக்சஸ் ஆகுவாங்க. இந்த மைண்ட் செட்டை நீங்க எப்போ கொண்டு வரீங்களோ நீங்களும் சக்சஸ் ஆகிடுவீங்க. ட்ராப் நம்பர் 3, லேக் ஆஃப் பேஷன்ஸ். பீப்புளுக்கு ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகணும். அவங்க இப்பெல்லாம் சோஷியல் மீடியாவை பார்த்து இவங்கள மாதிரி நாங்களும் சீக்கிரமா சக்சஸ் ஆகணும்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. மேபி அவங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணி சீக்கிரமா குரோ ஆகிருப்பாங்க. நீங்க 6 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுவீங்க, அவங்க 18 மணி நேரம் ஒர்க் பண்றதுனால நீங்க பண்ற 3 நாள் ஒர்க் அவங்க ஒரே நாள்ல பண்ணிடுறாங்க. இப்படி பண்றதுனால கூட உங்களோட 3 வருஷம் ப்ராக்ரஸ் அவங்க ஒரே வருஷத்துல பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வருது இல்ல. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்து மட்டும் நானும் இவங்கள மாதிரி க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபெயிலியர் தான் ஆகுறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் பேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். உங்க பிசினஸ் எப்போ க்ரோ ஆகணும்னே தெரியாது. இது டோட்டலி மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ட்ராப் நம்பர் 4, they focus on excuses not solutions. எல்லாருமே என்கிட்ட காசு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. யாருமே அந்த சொல்யூஷனை தேட மாட்டாங்க. அந்த சொல்யூஷனை நீங்க எப்போ தேடுறீங்களோ அப்பதான் அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வருவீங்க. அந்த சொல்யூஷனை உங்களால மட்டும் தான் தேட முடியும். ஸோ சொல்யூஷன் தேடுறதுக்கு வழியை பாருங்க, எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்காதீங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் 99% அண்ட் 1% பீப்புள் என்னன்னா, அவங்க என்னதானாலும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு வே இருக்குன்னு. நீங்க 99% ஆஃப் த பீப்புளா இல்லாம இருக்கணும்னா உங்களோட மைண்ட் செட்டே டிஃபரெண்டா மாத்தணும். எப்படி 1% ஆஃப் த பீப்புள் யோசிப்பாங்கன்னா, they focus on learning not winning. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மணி பின்னாடி தான் சேஸ் பண்ணுவாங்க. ஆனா 1% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கில்ஸ் தான் அவங்களுக்கு நிறைய மணி மேக் பண்ண போகுது ஓவர் த லாங் டேர்ம். 1% பீப்புள் எப்பவுமே மேசிவான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அவங்க ஜஸ்ட் ஓவர் திங்க் மட்டும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நான் இவ்வளோ பிளான்ஸ் பண்ணியிருக்கேன், இது ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன பண்ணது, இதுக்கு பிளான் பி என்ன பண்ணுன்னு சொல்லி அவங்க யோசிச்சு மட்டும் இருக்காம அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கிறனால தான் உங்களை விட அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்களும் யோசிச்சுட்டு மட்டும் இருக்காம ஒரு நல்ல ஆக்ஷன் டேக்கரா இருக்கணும். தேர்ட், they fail and adjust not quit. அவங்க எவ்வளவுதான் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க குவிட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நீங்களும் அவங்கள மாதிரி இருக்கணும்னா நீங்களும் குவிட் பண்ணிட்டு போக கூடாது. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லி போயிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அது ஒர்க் அவுட் ஆகாம போகும். அப்போ நீங்க இது ஒரு ஃபெயிலியரா நினைக்கவே கூடாது. இதுல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஃபார்முலாவை பில்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தே அவுட் ஒர்க் எவ்ரி ஒன். நீங்க என்ன
நினைப்பீங்கன்னா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும்னு நினைப்பீங்க. ஆனால் அது 12லேருந்து 15 மணி நேரம் ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை அவங்க ஒரே மாதத்தில் செய்வாங்க. அப்போது இப்படி பண்ணுறதுனால எந்த அளவுக்கு ஈஸியாக ப்ராக்ரஸ் பண்ண முடியும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. கைஸ், சக்ஸஸ் ரொம்பவே ஈஸி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணி ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்கள் நினைப்பீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும்னு. என்னதான் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணலனா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்ஸ் வரவே வராது. த கொஸ்டின் இஸ், நீங்கள் 1% பீப்புளாக இருக்க ரெடியாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஐ எம் ரெடின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய 1% பீப்புள் எப்படி யோசிப்பாங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் சர்வே பண்ணுவீங்களா இல்லை குட் பண்ணுவீங்களா? பிகாஸ் இந்த இடத்துல தான் 99% ஆஃப் த பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அவங்க குட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த 1% பீப்புள் அதில் சர்வே ஆகிறனால தான் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியுது. நீங்கள் நிறைய மணியை லூஸ் பண்ணுவீங்க, நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்குமே கூட கொஸ்டின் ரைஸ் ஆகும், இந்த விஷயத்துக்கு நான் கேப்பபிளானு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் குட் மட்டும் பண்ணவே கூடாது. எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் சர்வை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு விஷயனால மட்டும்தான் உங்களால் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகவே முடியும். இது பிஸ்னஸில் மட்டுமே கிடையாது, லைஃப்பில் கூட இந்த விஷயம் அப்ளிகபிள் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த 1% பீப்புள் எப்போவுமே அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போவாங்க. அன்கம்ஃபர்டபுளான திங்ஸை தான் பண்ணுவாங்களே. ஆனால் 99% ஆஃப் த பீப்புள் எப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஃபீல் ஆகுதோ அதை விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள நீங்களே கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 12 16 மணி நேரம் வரையும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஒர்க் பண்றதுக்கு இம்மிடியேட்டான சக்சஸ் கிடைக்காது. 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ஆனா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். செகண்ட் क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு 10 ஃபெயிலியரை நீங்க தொடர்ந்து ஃபேஸ் பண்ணாலும் 11வது ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? தேர்ட் क्वेश्चन, உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே உங்களை பத்தி டவுட் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஏன் நீங்களே டவுட் பண்ணா கூட எதுக்கு இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுன்றத மறந்துட்டு குட் பண்ணுவீங்களா? உங்களை சுத்தி இவ்வளோ பேர் டவுட் பண்ணும் போது கூட உங்களால கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து பண்ண முடியுமா? இந்த 3 விஷயத்துலயும் 1% பீப்புள் சர்வே ஆவாங்க, 99% பீப்புள் 3த்துலயே ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. நீங்க இந்த 3 விஷயத்துலயும் சர்வே ஆகிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் 1% கிளப்ல ஜாயின் ஆகிட்டீங்க. கைஸ், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தினால உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு. இப்போ உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சதுன்னா அந்த காருக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்க? அதே மாதிரி தான் சக்சஸும். அந்த சக்சஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த சக்சஸ்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இது மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக ஆகிடலாம். உங்களுக்கு இது எதுவுமே செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸும் செட் ஆகாது. மோஸ்ட் பீப்புளுக்கு உண்மையாலே சக்ஸஸ் தேவையில்லை. அவங்களுக்கு அந்த சக்ஸஸோட ஐடியா தான் பிடிச்சிருக்கும். ஆனால் உண்மையாலே சக்ஸஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இது ஒரு வார் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க டெய்லி இருந்துச்சு இதுக்காக ஃபைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அட் த எண்ட் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு வகையில். 99% ஆஃப் த பீப்புள் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்தனால மட்டுமே எனக்கு என்ன தோணுதா, நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் சொன்னதை வச்சு இந்த வீடியோவை பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் கடைசி வரையும் பார்த்தனாலே உங்கள் லைஃப்பில் உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you in the next video.